வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நாம் மற்றும் ஒரு முறை டீப் டைவ் பாட்காஸ்ட்டை சந்திக்கிறோம். இந்த முறை எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சண்டை அல்லது போர், இதனுடைய தொடக்கம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். யார் கூட பேச போறோம் அப்படின்னா, நம்ம அசீஃபனா கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய சண்டை, அது சமாதானம் ரொம்ப விரிவாகவே ஒரு 4000-5000 ஆண்டுகால பைபிள் என்ன எழுதியிருக்கு, புத்தகங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, கதை, அப்புறம் அதற்கப்புறம் அரசியல் நிறைய பேசியிருந்தோம். மக்களும் அதை பார்த்துருக்காங்க. இன்னொரு பாட்டும் வெளியாக இருக்கு. இந்த சூழல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டை, குறிப்பா இஸ்ரேல் கிளைம் பண்ணியிருக்காங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க, நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க. அதுவும் ஈரான் மாதிரியான ஒரு நாடு நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்குது அப்படின்றது உலகத்துக்கே ஆபத்து. அவங்க குட்டி சைத்தான்னு இஸ்ரேல சொல்றாங்க, பெரிய சைத்தான்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு இவங்க இந்த மாதிரி வெப்பனை வச்சிருக்குதுன்றது உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து. உலகத்தை காப்பாத்துற அந்த போட்டியில முதல் வரிசையில குதிச்சு நாங்க அதை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்த நாங்க டார்கெட் பண்ணி ஒரு அட்டாக் நடத்தியிருக்கோம். இஸ்ரேல் பண்ணியிருக்கின்றதை இஸ்ரேலே கிளைம் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அப்புறம் நிறைய கமாண்டர்ஸ் உயிரிழந்திருக்காங்க. இதற்கு பதிலடியாக ஈரானும் ஒரு தாக்குதலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈரான் கொடுத்த தாக்குதல் உடனடியாக இஸ்ரேல் திரும்ப கால் கொடுக்குறாங்க உலகத்துக்கு, பாருங்க, இஸ்ரேல் மீது ஒரு மனித தன்மையற்ற ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கு, ரொம்ப கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கு. உலகம் இதுக்கு ஆன்சர் பண்ணணும், நாங்க போய் நியூக்ளியர் வெப்பனை அழிக்கலாம்னு போனா அவங்க திரும்ப சிவிலியன்ஸ் மேல அட்டாக் நடத்துறாங்கன்னு சொல்லி அங்க மிசைல்ஸ் லேண்ட் ஆகிற நிறைய ஃபுட்டேஜஸ் போட்டிருக்காங்க. இஸ்ரேல் இஸ் அண்டர் அட்டாக் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு திரும்ப அக்டோபர் 7, 2023 பிறகு இஸ்ரேல் இஸ் அண்டர் அட்டாக், நம்ம சேஃபா இருக்கணும், இஸ்ரேலை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான குரலை இஸ்ரேல் திரும்ப முன்மொழி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன சண்டை, என்ன பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கும் இடையே நடக்கிற சண்டையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை? இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையினுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்கணும். அப்புறம் அந்த ரீஜன்ல யாரு பிஸ்தா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, நான் தான் பிஸ்தா அப்படின்னு இஸ்ரேல் பிஸ்தாவாகத்தான் இருக்கணும் அந்த ஏரியாவில். மற்றொரு அரபு நாட்டோட கை இல்லாட்டினா ஒரு இஸ்லாமிய நாட்டோட கை ஓங்கிடக்கூடாது அப்படின்றதுல மேற்கத்திய நாடுகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனுடைய அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நாம் இன்னைக்கு இந்த கான்ஃப்ளிக்டை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈரானை விட்டுட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கிடுவாங்க, அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை இப்போவே நம்ம அழிச்சிடணும் அப்படின்றதான் இஸ்ரேல். எல்லா கண்ட்ரியும் ஒரு நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க, எல்லா கண்ட்ரியும் கிடையாது. உலகத்துல ஒட்டுமொத்தமா பார்க்க போனா அறிவிக்கப்பட்டதுன்னா 5 நாட்டில் தான் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அறிவிக்கப்படாம ஒரு 2 நாடை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மற்ற யாருக்கிட்டே நியூக்ளியர் வெப்பன்லாம் கிடையாது. நியூக்ளியர் டெக்னாலஜி அவங்க கன்ஸ்ட்ரக்டிவான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, மின்சாரம் தயாரிப்பு, மருத்துவ தேவை, இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி வெப்பனா, அதாவது அணுகுண்டாக வைத்திருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் இப்போது நார்த் கொரியா, இஸ்ரேல் கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இருக்குது அங்கே. அப்புறம் இதற்கான முயற்சியில் யாரை ஈடுபட்டுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான். மற்றபடி மற்ற நாடுகள்லாம் நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணுறது, நியூக்ளியர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எனர்ஜி கிரியேட் பண்ணுறது, மெடிக்கல் பர்பஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது இதை சொல்லக்கூடிய நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கா, அதாவது ஈரான் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லக்கூடிய நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பாலிசியே நாங்கள் இருக்குன்னு சொல்ல மாட்டோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இதுதான் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அவங்க சொல்லணும்ன்ற தேவை. இஸ்ரேலோட பாலிசி அதுதான். எங்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கா இல்லையான்றதை நான் சொல்ல மாட்டேன், நீ என்கிட்ட கேட்டா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனா உலகத்துக்கே தெரியும் இஸ்ரேல் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த பிளானட் எர்த்தே, நான் சொல்றது இந்த பூமி பந்தே ஒட்டுமொத்தமா மனிதன் வாழ தகுதியற்ற ஒரு கோளாக மாறிவிடும். இப்போது தான் சமீபத்தில், அதாவது நம்ம கிட்ட இப்போ அக்கௌண்டபிளா இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதாவது ரஷ்யா கிட்ட இத்தனை நம்பர் இருக்கு, அமெரிக்கா கிட்ட இத்தனை நம்பர் இருக்கு, இந்த மாதிரியான நம்பர்ஸ் நமக்கு தெரியறதுல, அந்த நம்பர்ஸ்ல நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஒட்டுமொத்தமா வெடிக்கப்பட்டுச்சுன்னா அப்படின்னா இந்த பூமி ஒரு தடவை அழியாது, பல முறை அழியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெப்பன், இதை நாம நம்மளுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு
அந்த எண்ணிக்கையை குறைச்சிடும் குறைந்தபட்சம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. எப்போனா 70s பிறகு இந்த முடிவுக்கு வராங்க உலக நாடுகள் எல்லாமே. அப்போ நமக்கு நல்லா தெரியும், ரஷ்யாவுக்கும் அதாவது சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பனிப்போர் நடந்துட்டு இருந்த காலம். இந்த பனிப்போர் எதை ஊக்குவிக்குது அப்படின்னா, இரண்டு நாடுகளும் ஒவ்வொரு நாட்டை போட்டி போட்டுக்கிட்டு நவீன வெப்பன்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குது. அதனுடைய ஒரு பார்ட்டா நியூக்ளியர் வாரட்ஸும் அதிகமாகுது, அதாவது அணுகுண்டுகளினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது. அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க நிறுத்திட்டு, இது பூமியவே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த நம்ம கூடிய சண்டையில் அந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றத கொண்டு வர வேணாம், புதுசாக நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி மற்ற நாடுகளுக்கு போய் கையில் சேர வேணாம் அப்படின்ற முடிவின் அடிப்படையில் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்றத ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அப்படின்றது. அப்போது நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கக்கூடிய நாடுகள், நியூக்ளியர் வெப்பன் இல்லாத நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 191 நாடுகள் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அந்த ட்ரீட்டில வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அணு ஆயுத பரவல் தடை சட்டம், தடை ஒப்பந்தம், அதில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதன்படி என்னன்னா, ஏற்கனவே நீங்கள் அணுகுண்டு வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே வரணும். புதுசாக எந்த ஒரு நாடும் அணுகுண்டை உற்பத்தி செய்யக்கூடாது அப்படின்றதான் அதனுடைய நோக்கமே. அப்போ இதில் யார் யாரெல்லாம் சைன் பண்ணணும், இது சைன் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய நன்மை என்ன நான் கேட்குறேன், உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நான் சொன்னதுலேருந்து உன்னுடைய புரிதல், ஒரு நியூக்ளியர் வெப்பனை வச்சிருக்கிறதா கருதப்படக்கூடிய நாடுகள் கண்டிப்பாக சைன் பண்ணணும். ஆமா, அறிவித்த நாடுகளும் என்கிட்ட இருக்கு நியூக்ளியர் வெப்பன் சைன் பண்ணணும். சைன் பண்ணணும்னா பண்ணியிருக்காங்க, அவங்கள சைன் பண்ணியிருக்காங்க. வைத்திருப்பதாக கருதக்கூடிய நாடுகள் சைன் பண்ணணும். டேஞ்சர் வந்து என்னன்னா, இந்த பூமிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து, மனித குலத்துக்கே ஆபத்து. பூமி சுரண்டி திங்கணுன்றதுக்காக மனுஷன் இருக்கணும். ஆமா, யாரே பூமி இருந்தா தானே கேபிட்டலிசம் வேணும்னா இங்க மக்கள் இருக்கணும், நுகரணும். மக்களே இல்ல, மக்களை கொத்து கொத்தா சேர்த்துட்டாங்கன்னா நீ உற்பத்தி செய்யறதை எவன் சாப்பிட முடியாது. அப்போ அதற்காகவாவது குறைந்தபட்சம் நீ அதை பூமி பந்தை பாதுகாக்க வேண்டிய தேவை உனக்கு இருக்குல்ல. அப்போ வச்சிருக்கவன் சைன் பண்ணணும், வச்சிருக்கிறதா கருதப்படவன் சைன் பண்ணணும், எதிர்காலத்தில் உற்பத்தி செய்வதாக கருதப்படக்கூடிய நாடுகள் சைன் பண்ணணும், எல்லாமே சைன் பண்ணணும். இப்போ இந்தியா வந்து சைன் பண்ணல, நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. பாகிஸ்தான் சைன் பண்ணல, நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. நார்த் கொரியா சைன் பண்ணல, நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. சைன் பண்ணாங்க, அதுல உள்ள போனாங்க, அதுக்கு பிறகு அதுல இருந்து வெளில வந்தாங்க, அது வேற விஷயம். ஸோ அப்போ இஸ்ரேல் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு, அவங்களும் சைன் பண்ணல. ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, நியூக்ளியர் வெப்பனை உற்பத்தி செய்யறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது அவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனா அவங்க மேல அவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது. நீ வந்து சைன் பண்ணணும், நீ வந்து IAEA உடைய அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு அலோவ் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஈரான் ஒத்துக்குது. இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதல் அப்படின்றது ஒரு மியர் சார்ஜ் வச்சுதான். ஆமா, அப்படிதான். அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறதுக்கு யுரேனியம் அடிப்படையான ஒரு விஷயம். யுரேனியம் ராவா கிடைக்கிற யுரேனியத்தை வச்சு நியூக்ளியர் வெப்பனை உருவாக்க முடியாது. அப்ப யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ணணும். அது வேற ஒன்றும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய 238 ஐசோடோப் இருக்குல்ல, அதை 235 கன்வெர்ட் பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு அப்படின்ற அந்த ப்ராசஸை செய்யறது தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, எதுக்காக என்ரிச் பண்றாங்க? 2 விஷயத்துக்கு என்ரிச் பண்ணலாம். ராவா கிடைக்கக்கூடிய யுரேனியத்தை வச்சு நியூக்ளியர் ரியாக்ஷனை உருவாக்க முடியாது. அப்போ நியூக்ளியர் ரியாக்ஷனை உருவாக்கணும், அதாவது கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ரியாக்ஷன். அப்போ பாம் யூஸ் பண்றோம்ல, அணுகுண்டு, அதுல வந்து அன்கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ரியாக்ஷன். அப்போ அதுதான் வந்து ஒவ்வொரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமோட மோதி மோதி உருவாகக்கூடிய ஆட்டம், அதோட மோதி மோதி மிகப்பெரிய அளவுக்கு எனர்ஜி உருவாக்கும். அந்த எனர்ஜி தான் வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய சக்தி. அதுதான் ஹிரோஷிமா நாகசாகியில போடப்பட்ட அணுகுண்டு. அப்போ அந்த மாதிரியான கண்ட்ரோல் நியூக்ளியர் ரியாக்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை மக்களுக்காக பயன்படுத்துறது, மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்துவது, அதை வைத்து வந்து உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான கதிர் இயக்கத்தை பயன்படுத்துவது, மருத்துவ ரீதியாக பயன்படுத்துவது. அப்போ இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ண வேண்டிய தேவை இருக்கான்னா தேவை இருக்கு, 2 வகையில. ஒன்று வந்து பீஸ் பர்பஸ்க்கு, இன்னொன்று வந்து அணுகுண்டை உற்பத்தி செய்வதற்கு. அப்போ பீஸ் பர்பஸுக்கும் யுரேனியத்தை என்ரிச் பண்ணியாக தேவை இருக்கு. ஏன்னா இப்போ ராவா கிடைக்கக்கூடிய யுரேனியத்தை பொறுத்த வரைக்கும் U-35 அந்த ஐசோடோப்போடைய அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1% கூட கிடையாது, ஜஸ்ட் 1% கூட கிடையாது. அப்போ நாம மின்சாரம் தயாரிக்கணும்னா குறைந்தபட்சம் 235 வந்து ஒரு 3 to 4% இருக்கணும். அப்போ 3 to 4% கொண்டு வரதுக்கும் என்ரிச்மெண்ட்ன்றது தேவை. இப்போ அதே வந்து அணுகுண்டு தயாரிக்கணும்னா கிட்டத்தட்ட 90% வரைக்கும் என்ரிச் பண்ணணும். 238 235 கன்வெர்ட் பண்ணணும் 90%. அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நடக்குது. அப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நான் அதை எதுக்காக என்ரிச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் மின்சாரம் தயாரிக்க பண்றேன், எனர்ஜிக்காக
பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக நான் அதை பயன்படுத்திட்டுறேன். நான் வந்து அணுகுண்டு தயாரிக்கல, நான் வந்து சிக்னேட்டரியா இருக்கேன், நான் வந்து IAEAவோட இன்ஸ்பெக்ஷனுக்கு அலோவ் பண்றேன், அவங்க வந்து என்னை பார்க்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அதையும் தாண்டி என் மீது தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருது. என்கிட்ட அணுகுண்டு கிடையாது, நான் என்ரிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒத்துக்கிறேன், இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒத்துக்கிறேன். 2015 இதுக்கு முன்னாடி 2000 தொடக்கத்துல தான் வந்து ஈரான் ஸ்டார்ட் பண்ணுது அந்த ப்ராசஸை. அதற்கு முன்னாடியே வந்து ரியாக்டர்லாம் வந்து அமெரிக்காவும் கொடுத்துருக்கு. இந்த டெக்னாலஜியை கொடுக்கல, ரியாக்டர் கொடுத்துருக்குறாங்க, யுரேனியம் கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்றது அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் எல்லாமே எப்போனா 1979க்கு முன்னாடி ஷாவோட அரசு இருந்துச்சு ஈரான்ல. அது ஷாவுடைய அரசு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவுடைய பொம்மை அரசு. அமெரிக்கா சொல்றது எல்லாத்தையும் கேட்கும், அப்படிப்பட்ட ஒரு பொம்மை அரசு. அந்த அரசுக்கு 70களில் இவங்க ரியாக்டர் விற்கிறாங்க, ரியாக்டரை செட் பண்ணுறாங்க, அப்புறம் அங்கே அணு மின் உற்பத்தி தொடங்குது, இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது அதனுடைய தொடர்ச்சியாக தான் 1979 வந்து அங்கே இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்குது, இஸ்லாமிய அரசு உருவாகுது. அந்த அரசு அப்படின்றது அமெரிக்காவுக்கு எதிராக மாறுது. உடனே இவங்க வந்து அவங்களுடைய அந்த பீஸ்ஃபுல்லாக அந்த அணு சக்தியை பயன்படுத்துவதையே வந்து இவங்க எப்படியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு ரோக் நேஷன், அதுகிட்ட வந்து அணு தொழில்நுட்பம் இருப்பது அப்படின்றது எதிர்காலத்தில் அணுகுண்டை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிடும். ஆகவே வந்து இவங்க அணுசக்தியை எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாதுன்ற வகையில் அவங்க மேலே தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது. இந்த அழுத்தங்கள்லாம் எப்படின்னா 2000க்கு மேலே கொஞ்சம் அதிகமாகுது. ஏன்னா அப்போ தான் வந்து ஈரான் தன்னுடைய அணுசக்தியை, அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை வந்து அதிகமாகுது, தீவிரமாகுது. அப்போ தொடர்ந்து அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் ஈரான் மீது தடை விதிக்கிறாங்க. அந்த தடைனா என்ன? அத்தியாவசிய பொருட்களை தாண்டி அணுகுண்டு தயாரிப்பது, ஆயுதங்கள் தயாரிப்பது, இது போன்ற விஷயங்களுக்கு தேவையான எந்த தனிமங்களும் எந்த மூலப்பொருளும் ஈரானுக்கு போகக்கூடாது, ஏற்றுமதி செய்யக்கூடாது எந்த நாடுகளும். அப்படி ஏற்றுமதி செய்தால் அந்த நாடுகளும் ஈரான் போல தனிமைப்படுத்தப்படும். இந்த மாதிரியான விஷயத்தை செய்யறாங்க. அப்போ யாருமே எதையுமே செய்யறதுல ஈரான் வந்து மிகப்பெரிய பொருளாதார தடையை சந்திக்குது. வெறும் வாங்கக்கூடிய தனிமங்கள் வெறும் அணுகுண்டு இல்லைன்னா குண்டு தயாரிக்கிறது மட்டும் இல்லாம அந்த தனிமங்களை பயன்படுத்தி மக்களினுடைய பயன்பாட்டுக்கும் சில விஷயங்களை பயன்படுத்துவோம். ஒட்டுமொத்தமா நீ வந்து அதற்கு தடை விதிச்சா எனக்கு அப்படிப்பட்ட மூலப்பொருட்கள் கிடைக்காம போகும், பொருளாதார ரீதியாக பிரச்சனை ஏற்படும், என்னுடைய ஆயிலை வந்து விற்கிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன். ஈரானை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வளம் பொருந்திய நாடு. அப்போ இந்த ஆயிலை வந்து வாங்கும் பொழுது இதுக்கு தான் வாங்கணும், இப்படி தான் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும் பொழுது 2015 கடைசியாக ஈரான் என்ன சொல்லுது, என் மேலே இவ்வளோ பொருளாதார தடை விதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது என்ன தான் வேணும்? என்னுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை வச்சு நீங்கள் வந்து பார்வையிடணும், அதை நான் யுரேனியம் என்ரிச் பண்ணலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதானே, வாங்க ஒப்பந்தத்துக்கு அப்படின்ட்டு எல்லாரும் ஒப்பந்தத்துக்கு வராங்க. யார்? அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, எல்லாரும் அதோடு சேர்ந்து ஈரானுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது 2015. யோசிச்சுப்பாரு. அப்போ வந்து யார் இருந்தான்னா ஒபாமா இருக்கிறாரு அமெரிக்காவோட அதிபராக. அப்போ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் IAEA வந்து ஈரானுக்கு வந்து நேரடியாக அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கோ அதை பார்வையிடுவாங்க. யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்றது எதற்காக, எவ்வளோ அளவுக்கு என்ரிச் பண்ணப்படுது, இதெல்லாம் பார்வையிடுவாங்க. அது ஒத்துக்குது ஈரான். அப்போ பதிலுக்கு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் வந்து விளக்கணும் அப்படின்றது தான் ஈரானுடைய கோரிக்கை. பொருளாதார தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்பட்டு வருது. ஒபாமா வந்து அதிபர் பொறுப்புல இருந்து போய் அடுத்து ட்ரம்ப் வராரு. ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் சொல்றது. ட்ரம்ப் வந்த உடனேயே, ட்ரம்ப் தான் நம்மளுக்கு தெரியுமே, இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப் அப்பயும் அப்படிதான் இருந்தார். ட்ரம்ப்புடைய அந்த மனநிலையில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி தான் இப்படி ஒரு மாதிரி இருப்பார், திடீர்னு இன்னொரு மாதிரி மாறுவார். அப்படிப்பட்ட ட்ரம்ப் தான். இப்போ ட்ரம்ப் வந்த உடனே 2015 அந்த ஒப்பந்தம் நடந்துச்சுல, அதுவே வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஈரானுக்கு சுவாசிக்க கூட வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அந்த ஏரியாவில். ஈரான் கொஞ்சம் கூட மூச்சு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. ஈரான் ஒரு நெருக்கடியிலே வச்சிருக்கணும் அப்படின்றதான் இஸ்ரேலினுடைய விருப்பம். ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த ரீஜன்ல இப்போதைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நாடுனா ஈரான் தான். இதுக்கு முன்னாடிலாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து போய் இன்னைக்கு கடைசியில எஞ்சி நிற்பது ஈரான் தான். நம்ம அதெல்லாம் அதில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். முபாரக் இருந்தார், அதுக்கு பிறகு சதாம் ஹுசேன் இருந்தார், இந்த மாதிரியான முக்கியமான பெரும் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு இப்போ கடைசியாக வந்து ஈரான் மிஞ்சி இருக்கு. அப்போது ஈரானினுடைய நியாயமாக ஈரான் தன்னுடைய நாட்டில் என்ன செய்கிறோன்றத நான் வந்து வெளிப்படையாக பார்க்க அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த அனுமதிப்பதன் மூலமாக ஈரான் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் விலக்கப்பட்டால் ஈரான் வளர்ந்துரும். ஈரானுக்கு சுவாசிப்பதற்கு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு தடைகளையும் தாண்டி தான் எதிர்க்கவும் செய்யுது. ஆமா, இவ்வளவு அடக்குமுறையும் தாண்டி தான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஆமா ஆமா. அப்போ அவ்வளவு
அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவங்களால வெப்பன் அப்படின்றது எதுவும் வாங்கவே முடியாது, இல்லை வெப்பன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணவே முடியாது வச்சுக்கோங்களேன். இதற்கிடையில தான் ஈரான் தன்னையும் பாதுகாத்து கொண்டு இஸ்ரேலினுடைய அச்சுறுத்தலை எதிர்த்து அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ணுற வேலையும் பார்க்குறாங்க. இன்னும் ஈரான் வந்து ஒத்துக்கல இஸ்ரேல ஒரு நாடா. ஈரானோட மிலிட்டரி அவங்க ட்வீட் எல்லாமே ஆக்குபைட் பாலஸ்தீன் தான். இஸ்ரேல்ன்ற ஒரு நாடாக அங்கீகரிக்காம இஸ்ரேல் அந்த பகுதியிலிருந்தே துடை தெரியப்பட வேண்டும் அப்படின்றதான் அவங்களுடைய ஈரானுடைய ஸ்டாண்டு. அந்த தேசம் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானது அப்படின்றது அவங்களுடைய ஸ்டாண்டு. அப்போ 2015 அந்த டீல் சைன் ஆன உடனேயே, அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆன உடனே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ அவர் ஒபாமா போனதுக்கு பிறகு, ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ஒரு அழுத்தத்தை ட்ரம்ப்புக்கு கொடுத்து எப்படியாவது இந்த டீல்ல இருந்து நீங்க வெளில வந்துருங்க, ஈரான் மேல மீண்டும் வந்து பொருளாதார தடை நீங்க போட்டாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. ட்ரம்ப் 2018 எந்த காரணமுமே சொல்லாம அவர் வந்து அதுல இருந்து வெளில வர்றாரு. ஏன்னா அந்த 3 வருடங்கள் போடப்பட்ட அந்த தடை விலக்கப்படுவது அப்படின்றது ஈரானுக்கு வந்து ஒரு புத்துணர்வை கொடுக்குது. அப்போ மீண்டும் பல நாடுகளுடைய பொருளாதார ரீதியான ஒப்பந்தங்கள், உதாரணத்துக்கு இந்தியா உட்பட, ஒரு காலத்துல இந்தியாட்ட வந்து நீ வந்து ருப்பீஸ்ல வந்து நீ என்னுடைய பெட்ரோலை வாங்கிக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க. அம்மா இந்த தடை காரணமாக இந்தியா வாங்காத சூழல்லாம் இருந்துச்சு. அதாவது டாலர் கொடுத்து என்னுடைய ஃபாரின் ரிசர்வை பயன்படுத்தி நான் பெட்ரோல் வாங்க வேண்டிய தேவையில இந்தியா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதுல தான் பெரும் தொகை வந்து அதுல செலவாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரான் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, நீ வந்து காசை கொடுத்துரு, உங்ககிட்ட அந்த ருப்பீஸ் இருக்குல்ல, டாலரை யூஸ் பண்ணாத, ஃபாரின் ரிசர்வ் பாட்டுக்கு இருக்கட்டும், ருப்பீஸை கொடுத்து வாங்க அப்படின்ற போது இந்த தடைகள்லாம் இருந்துச்சு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எப்படியான தடைகள் இருந்துச்சுன்னு. அப்போ அந்த தடையை மீறி எப்படி ஈரான் வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த தடை நீக்கப்படும் போது ஈரான் எந்த அளவுக்கு அந்த கேப்பை பயன்படுத்தி தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் தன்னுடைய தொழில்நுட்பத்தை வளர்த்தெடுப்பதற்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சிக்கு எதை செய்யணுன்றதை செய்வதற்கும் அந்த 3 ஆண்டுகளை பயன்படுத்தி இருக்குன்னு. அப்போ அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக ஆயிட்டு வருது. ஐயோ வளர்றானே இந்த ரீஜன்ல. இப்போ அவங்க வளர்ந்தாங்க அப்படின்னா என்ன ஆபத்துன்னு இஸ்ரேல் நினைக்குது? பாலஸ்தீன் குரல் வந்து திரும்ப ஃப்ரீ பாலஸ்தீனுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாயிடும், இல்லை நம்மளுடைய ஆதிக்கம் அப்படின்றது குறைஞ்சிருன்றது தான் இஸ்ரேலினுடைய பயமா? தான் ஃபர்ஸ்ட் விஷயம். இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பயம் அப்படின்றது பாலஸ்தீனம்ன்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடிய இஸ்ரேலே அங்கீகரிக்கல பாலஸ்தீனம் உருவாக்கப்படணும். 2வது அந்த ரீஜன்ல பேட்டரவுடி யாருன்னா இஸ்ரேல் தான். அப்போ அந்த பேட்டரவுடிக்கு எதிராக இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ உருவாகிறத இஸ்ரேலும் விரும்பாது, இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய அமெரிக்காவும் விரும்பாது, பல மேற்கத்திய நாடுகளும் விரும்பாது. அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. அப்போ இஸ்ரேல் கொடுத்த அழுத்தத்தின் காரணம் 2018 இப்போ இந்த பொருளாதார தடைகள் சொல்றீங்களா, ஒரு நாட்டின் மீது இப்படியான பொருளாதார தடைகள் இப்போ நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கை, அது ஈழ போறப்போ அந்த கோரிக்கை நம்ம தமிழ்நாட்டில் பலரும் முன் வச்சுட்டு இருந்தாங்க. இப்படி இந்த பொருளாதார தடை விதிக்கணும், இப்போ அப்படி அந்த பொருளாதார தடை விதிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை நடக்கும்? அங்க நாடு வந்து சுதந்திரமான வர்த்தகத்துல ஈடுபட முடியாது. எல்லா நாடுகளோடையும் சுதந்திரமான வர்த்தகத்தில் ஈடுபட முடியாது. குறிப்பிட்ட சில பொருட்களை அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அந்த நாடுகளில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்குன்னு வெளிநாட்டில் பல சொத்துக்கள் இருக்கும், அந்த சொத்துக்கள்லாம் முடக்கப்படும். அந்த நாடுகள் இவ்வளவுதான் ட்ரேட் பண்ணணும், இதை தாண்டி ட்ரேட் பண்ணக்கூடாது, இதை தான் ட்ரேட் பண்ணணும், இந்த பொருட்களை ட்ரேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்கப்படும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு மத்தியில தான் அந்த நாட்டு மக்களினுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணணும், அவங்க பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கணும். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்போ இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டும் எந்த நாடுகளாலையும் அந்த பொருளாதாரத்தை வந்து சஸ்டெயின்டா வந்து கொண்டு வர முடியுதா? அந்த பொருளாதார வளர்ச்சியை சஸ்டெயின்டா வச்சுக்க முடியுதா? எல்லா மக்களுக்கும் எல்லாத்தையும் கொடுக்க முடியுதா? முடியல. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு எல்லா ஊர்லயும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம விவாதிக்கணும் அப்படின்னா இன்னொரு கோணத்துல நம்ம விவாதிக்கணும். ஏன் எல்லா நாடுகளையும் தன் மக்களுக்கு முழுமையான விஷயத்தை கொடுக்க முடியல? வளங்கள் இல்லையா? இருந்தும் ஏன் கொடுக்க முடியல? எது தடுக்குது? அது வேற விஷயம். பட் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழல்லையே ஏன் வந்து இந்த நாடுகள் மீது விதிக்கக்கூடிய அந்த தடை அப்படின்றத நாடுகளுடைய வளர்ச்சியை பெருமளவுக்கு பாதிக்குது அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்க. ஸோ அதுதான் பொருளாதார தடை. அப்போ 2018 இந்த ஒப்பந்தத்துல இருந்து அமெரிக்கா விலகின உடனே அந்த ஒப்பந்தம் ஒன்றும் இல்லாம ஆயிடுது. மீண்டும் வந்து அமெரிக்கா தடை விதிக்குது ஈரான் மீது. ஈரான் வந்து என்ன பண்ணுது, நீ தடை விதிக்கிறியா, நான் என்ரிச்மெண்ட்டை இன்னும் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த பெர்சன்டேஜ் தான் மேட்டர். நான் சொன்னேன்ல, யுரேனியத்தோட அந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸ்ல நான் 4%, 20%, 80% அப்படின்ற மாதிரி நான் என்ரிச் பண்ணிக்கிட்டே போறேன் அப்படின்னா 90% வரைக்கும் வரேன் அப்படின்னா 90% நான் ரீச் பண்ணும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அணுகுண்டை தயாரிப்பதற்கு தேவையான யுரேனியம் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த த்ரெஷோல்டை
ஈரான் ரீச் பண்ணக்கூடாது, இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இது. அப்போ 2018 அமெரிக்கா தான் விலகி போகுது, ஈரான் விலகி போகல. கூட இருந்த நாடுகள்கிட்ட காரணம் கூட சொல்லலை. அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5+1 சொல்லுவாங்க. இந்த கூட இருக்கக்கூடிய 5, இந்த +1ன்றது ஈரான், மீத இருக்கிறது வந்து அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, அந்த நாடுகள். அப்போ கூட இருக்க அந்த 5 நாடுகள்கிட்ட மீத இருக்கக்கூடிய இந்த 4 நாடுகள்கிட்ட கூட காரணம் சொல்லலை அமெரிக்கா. என்ன ஏதாவது காரணம் சொல்லணும்ல, எல்லாம் வேகா ஒரு குற்றச்சாட்டு. ஈரான் வளருது, ஏமா பொருளாதார ரீதியா எல்லா நாடுகளும் வளர்றதுக்கு அனுமதி இருக்கத்தானே செய்யுது. ஈரான் வளருது, ஈரான் அந்த ரீஜன்ல வளர்வது எல்லாருக்கும் பிரச்சனை. எல்லாருக்கும் பிரச்சனைனா யாருக்கு பிரச்சனை? நான் உனக்கு பிரச்சனை, இஸ்ரேலுக்கு பிரச்சனை. அப்போ மக்களுக்கு பிரச்சனையா, அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனையா, மற்ற உலக நாடுகளுக்கு பிரச்சனையான்னு பார்த்தா பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எப்போ வரும்? அது அணுகுண்டை தயாரிச்சா வேணா உலகத்துக்கே பிரச்சனை. அணுகுண்டை தயாரித்து தான் நிறுத்திடுச்சு ஈரான். நீங்க தான் உங்களோட போடப்பட்ட ஒப்பந்தத்துல அதற்கான வேலையை நிறுத்திடுச்சு. அது மற்ற வகையில வளருது, மற்ற வகையில பொருளாதார ரீதியா. மற்ற நாடுகள் அணுகுண்டு வச்சிருக்கும் போது இன்னொரு நாடு வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றது வந்து சரியா? பொட்டன்ஷியலா 70க்கு முன்னாடி அப்படிப்பட்ட ட்ரீட்டி கிடையாது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. அந்த சமயத்துல உனக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீ செஞ்சுக்கோ, உனக்கு டெக்னாலஜிக்கு முன்னாடி செஞ்சு. 70க்கு முன்னாடி நம்ம எப்ப போனோம்? 2000க்கு அப்புறம் ட்ரீட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி அது மாதிரி சொல்லு. 74 நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓ, நம்ம 2000ல பண்ணதுன்றது டெஸ்ட் பண்ணதா? 74 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டோம். இந்திரா காந்தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றாங்க. ஓகே, சரியா? 2000ல பண்ணது வாஜ்பாய் காலத்துல நடந்த இன்னொரு டெஸ்ட். அப்போ ஆனா அந்த ட்ரீட்டில நாம சிக்னேட்டரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்போ நாம அந்த டெக்னாலஜியை வந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுப்பது அப்படின்றது இந்த ட்ரீட்டின் அடிப்படையில தடை செய்யப்பட்டது கிடையாது. ஆனா நாம வந்து உலக அளவுல பார்த்தோம், ஒரு அமைதிய நாடுன்ற அடிப்படையில நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த ட்ரீட்டில சைன் பண்ணாம இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்குல்ல, அணுகுண்டையே தயார் பண்ணி வச்சிருக்கு. ஆனா இருக்கா இல்லைன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே தெரியும் அணுகுண்டு ஓபன் சீக்ரெட். இது ஓபன் சீக்ரெட், எல்லாருக்குமே தெரியும் அணுகுண்டை தயாரிச்சு வச்சிருக்கு. என்னைக்காவது இஸ்ரேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா? நீ வந்து அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்துல நீ இப்போ இஸ்ரேல், நான் இப்படி கெஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு மீது இப்படியான தாக்குதலை நடத்த முடியுமா? ஏதோ ஒரு நாடு, ஒரு எக்ஸ் நாடு ஒரு ஒய் நாடு மீது நான் வந்து சந்தேகப்படுறேன் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அமெரிக்கா தான் யூஸ்வலா பண்ணும்ல, ஈராக்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அங்க இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி. அமெரிக்காவோட செல்ல குழந்தை தானே இஸ்ரேலு. அமெரிக்காவால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதில் அதிகாரம் எல்லாமே இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு மறைமுகமா கொடுக்கப்பட்டிருக்கு. சர்வதேச சட்டங்கள் இருக்குது. ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை இன்னொரு நாடு மதிக்கணும், அந்த நாட்டுக்குள்ள இப்படியான ஒரு விஷயத்த செய்ய முடியாது. அதாவது சந்தேகத்தின் அடிப்படையில இல்ல வளர்ந்துருவான் அணுகுண்டை செஞ்சிருவான்ற அடிப்படையில அப்படியெல்லாம் செய்யவே முடியாது. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் அதையெல்லாம் மீறி டிக்ளேர் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா, இன்னைக்கு இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இல்ல சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்படுதா மதிக்கப்படலையா, மதிக்கப்படவில்லை என்றால் அந்த நாடுகளின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு என்ன? ஐநா. இப்போ ஐநாவில் அதிலையும் ஐநாவில் இருக்கக்கூடிய சுப்பீரியரான பாடி ஜென்ரல் பாடி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் தான், ஜென்ரல் கவுன்சில் கிடையாது. அப்போ செக்யூரிட்டி கவுன்சிலில் அமெரிக்கா கிட்ட வீட்டோ பவர் இருக்கு. நீ செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன ஒரு ரெசல்யூஷன் அமெரிக்காவுக்கு எதிராக நீ பாஸ் பண்ணாலும் வீட்டோ பவரை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக அதை இல்லாமல் செஞ்சிருவாங்க. ரொம்ப சமீபத்தில் சொல்றதா இருந்தால் வெள்ளிக்கிழமை நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் செக்யூரிட்டி கவுன்சிலில். ஒன்றுமே இல்லை. அந்த ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, காசா மீது நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தணும், காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் போய் சேர்றதுக்கு அனுமதிக்கணும். இது வந்து இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளும் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ரெசல்யூஷனுக்கு ஆதரவா வாக்களித்தவர்கள், அதற்கு பிறகு நான் சொல்றது யூஎன் ஜெனரல் கவுன்சில் அப்படி ஒன்று நடந்துச்சு. நான் வெறும் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய எல்லாருமே 14 பேரும் ஆதரவா வாக்களிக்கிறாங்க. அமெரிக்கா வீட்டோ பண்ணுது. இஸ்ரேல் மீது இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை, இஸ்ரேல் வந்து சர்வதேச சட்டங்களை மீறுகிறது, இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து இறையாண்மையை மதிக்காமல் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்துது அப்படின்னா இது யார் விசாரிக்கணும்? யூஎன் தான் விசாரிக்கணும். யூஎன்ல செக்யூரிட்டி கவுன்சில் விசாரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கு எதிராக நடந்துச்சுன்னா காப்பாத்துறதுக்கு அமெரிக்கா இருக்கவே இருக்கு. தன்னுடைய வீட்டோ பவரை ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணிட்டு போயிடும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா பல முறை யூஸ் பண்ணியிருக்கு. சமீபத்தில் யூஸ் பண்ணதை தான் நான் இப்ப சொல்றேன். இது கூட ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. போரை நிறுத்துன்றோம், ஹியூமானிடேரியன் எய்ட்ஸ் உள்ள போறதுக்கு அனுமதின்னு சொல்றோம். இதை கூட இஸ்ரேலுக்கு எதிராக நான் செய்ய தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செஞ்சிருக்கு. அதே ஜெனரல் கவுன்சிலில் வந்ததுல இதே மாதிரியான ஒரு தீர்மானம் தான் ஜெனரல் கவுன்சிலில் கொண்டு வராங்க. அடுத்து இந்தியா வந்து அப்ஸ்டெயின் பண்ணிருச்சு. நான் வந்து ஓட்டும் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை, அப்ஸ்டெயின் பண்ணேன். இப்போவுமே இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தின தாக்குதல் வந்து SCO அப்படின்னு சொல்லி ரஷ்யா, சைனா, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து அதுல இந்தியா அமைதியா இருக்கு, ஏன் இந்தியா அமைதிக்காகுதுன்ற கேள்வி. இந்தியா சைன் பண்ணல அதுல.
அப்ப இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும், ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளும் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை எதிர்க்க வந்துட்டாங்க. காசா மீது நடத்துற தாக்குதலை எல்லாருமே எதிர்க்கிறாங்க. ஈரான் மீது நடத்திய தாக்குதலை எல்லாரும் கண்டிக்கிறாங்க. நீ செஞ்சது தப்பு. காசா மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை உடனே நிறுத்து. அங்க ஒரு சீஸ்ஃபயர் உடனே வரும். பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. எய்டு உள்ள போறதுக்கு அனுமதின்றாங்க. ஈரான் மீது நீ நடத்தின தாக்குதல் தப்பு அப்படின்றத சொல்றாங்க. உலக நாடுகள்ல பெரும்பான்மையான நாடுகள் இது சொல்றாங்க. ஆனா அதை மீறி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த உலக ஒழுங்கு அப்படின்றது சமமா எல்லா நாடுகளையும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ யாருக்கு ஆதரவா இருக்கு? அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கு. அப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, அமெரிக்கா தன்னுடைய கண் காது மூக்கு அப்படின்னு எந்த நாடுகளை கருதுதோ அந்த நாடுகள் இதே மாதிரியான வயலேஷன்ல, அதாவது சர்வதேச சட்டங்களை மீறும் பொழுதும் அமெரிக்காவுக்கு எப்படி வந்து இன்னைக்கு ஒரு இம்ப்யூனிட்டி இருக்கோ அதே மாதிரி அந்த நாடுகளுக்கும் இருக்கு. அதை அமெரிக்கா பாதுகாத்துக் கொள்ளும். அப்படித்தான் இன்னைக்கு இஸ்ரேலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. பட் பிக்கஸ்ட் ஜோக் வந்து ஜனநாயக பாடம் வந்து அமெரிக்கா தான். லேண்ட் ஆஃப் ஃப்ரீ கண்ட்ரி. எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து சுதந்திரமா எப்படி இருக்கணும், வாட் இஸ் ஃப்ரீ கண்ட்ரி, ஈரான்ல எவ்வளவு குடும்பம் நடக்குது, மத்தவங்களுக்கு எவ்வளவு குடும்பம் நடக்குதுன்னு அமெரிக்கா பேசுறதுதான் உள்ளதுலேயே மோசம், பிக்கஸ்ட் ஜோக். இப்ப சவுதியிலேயே சமீபத்துல தான் வந்து அங்க இருக்க பெண்கள் வந்து கார் ஓட்டுறதுக்கே அங்க அனுமதிக்கப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தான். ஆனா சவுதியை என்னைக்காவது நீங்க தட்டி கேட்டிருக்கீங்களா? சவுதியில ஜனநாயகம் திரும்புவதை நீங்க விரும்புவீங்களா? நாம வந்து சவுதியில இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஈரான்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது குறிப்பா பெண்களுக்கு எதிராக, இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக, இது எல்லாத்தையுமே நீங்க சமமா எதிர்த்தீங்கன்னா நாங்களும் எதிர்க்க தயார். ஜனநாயகம் திரும்ப வேண்டும், அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், பால் வேறுபாடு கூடாது, இன வேறுபாடு கூடாது. இதுல எல்லாருமே இதுதானே வந்து ஜனநாயகத்தினுடைய விழுமியங்கள். அப்போ இந்த விழுமியத்தை ஒரு நாடு பின்பற்றுது, இன்னொரு நாடு பின்பற்றலன்ற போது நீ அந்த நாட்டை கேட்க மாட்டேற, இந்த நாட்டை கேட்கிற. ஈரான்ல வந்து மாஷாவுடைய படுகொலையை, மாஷா மீனோட படுகொலையை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் கொண்டாடி இருப்பாங்க. அதாவது கொண்டாடி இருப்பாங்கன்னா அந்த விஷயத்தை கொண்டு போய் அந்த அளவுக்கு போய் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா. நாமும் அதை எதிர்க்க தான் செய்யறோம். ஜனநாயக சக்திகள் எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க. மாஷாமீனுடைய படுகொலை ஆமா மிகப்பெரிய தவறு. ஆனா மாஷாமீனுடைய படுகொலையை பேசக்கூடிய நீங்கள் அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல இதே அளவுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்க ஏன் எதிர்க்க மாட்டீங்க? மலாலாவை மறந்துட்டீங்க. மலாலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பீங்க, மாஷாமீனுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பீங்க. குரல் கொடுக்க வேண்டியதுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் உங்களுடைய அந்த பாரபட்சம் இருக்குல்ல, அதே விஷயத்தை இன்னைக்கு இஸ்ரேல் செய்ய, அதுல ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமா, அதே விஷயத்தை இன்னைக்கு வந்து சவுதி அரேபியாலையும் நடக்குது. மற்ற அரபு நாடு, உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லையும் இப்படியாக ஜனநாயகம் போட்டு காலில் போட்டு மிதிக்கப்படுது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல ஒரு தகவல் வந்திருக்கு. சவுதி அரசாங்கத்திற்கு எதிராக ட்விட்டர் வலைதளத்துல சவுதி அரசாங்கத்துல ஜனநாயகம் கிடையாது அப்படின்னு எழுதிய ஒரு பத்திரிகையாளருக்கு இன்னைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஜமால் கஷோகி எடுத்துக்கலாம். அவருக்கு என்ன நேர்ந்தது? ஜமால் கஷோகியை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்கன். அவரை வந்து சவுதி தூதரகத்துக்குள்ள வச்சு கொன்னு ஆசிட்ல கரைச்சு அவரோட பாடியே இல்லாம செஞ்சாங்க. என்ன பண்ணீங்க சவுதி அரசாங்கத்துக்கு எதிராக? ஜனநாயகம் மீறல் தான். ரீசெண்டா போயிருந்தாரு ட்ரம்ப் சவுதிக்கு. என்ன பண்ணீங்க? சோ இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல. அப்போ எப்படி ஒருதலை பட்சமாக இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க? அப்போ ஈரான் வந்து இன்னைக்கு நியூக்ளியர் வெப்பனை நான் செய்யல, உன்னோட சைன் போட தயாரா இருக்கேன். இப்பயும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். ட்ரம்போட அந்த செகண்ட் கம்மிங் இருக்குல்ல, அவரு வந்ததுக்கு பிறகு ஈரானோட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்காரு. ஒமானோட மத்தியஸ்தத்துல, ஒமானோட நாடு இருக்குல்ல, அந்த நாட்டோட மத்தியஸ்தத்துல 2 நாடுகளும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் உள்ள பூந்து இன்னைக்கு தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஈரான்ல தான் ஹமாஸினுடைய தலைவரை படுகொலை செய்தாங்களா? ஆமா, அப்பயுமே எல்லாருமே கேட்டாங்க, ஒரு சாவரின் நேஷனுக்குள்ள எப்படி ஒருத்தர் அந்த படுகொலை பண்ண முடியும்ன்ற கேள்வி எழுப்பியிருந்தாங்க. பாருங்க, அப்போ சமீபத்துல ஈரானை வீக் பண்றதுக்கான எல்லா வேலைகளையுமே இஸ்ரேல் செஞ்சு முடிச்சிருச்சு. அப்போ ஈரானுடைய ப்ராக்சிக்களாக, ப்ராக்சின்றதை விட ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் அந்த ரீஜன் ஃபுல்லா இருக்கிறாங்க. இப்போ அந்த ரீஜன்ல 2 பிரச்சனை இருக்கு, ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஒண்ணு வந்து எல்லா நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு நம்ம பொதுவா பாக்குறோம். அங்க இவ்வளவு இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, இதுக்கு நடுவுல பாலஸ்தீனம் இவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அது 2 முக்கியமான அடிப்படை பிரச்சனை. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஷியா சன்னி பிரச்சனை. இஸ்லாமியர்களே சன்னி பிரிவுன்னு. அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஷியா பிரிவு. அப்போ மற்ற நாடுகள்லாம் சன்னி பிரிவை சேர்ந்தவங்க. 2வது அராப் நான் அராப்ன்றது. அப்ப இஸ்லாமியர்கள் தான், ஆனா இவர்கள் அரேபியர்களா? இன ரீதியாக இவர்கள் அரேபியர்களா? ஈரான் வந்து அராப் இல்லையா? ஈரான் வந்து பெர்சியர்கள், பெர்சியன்ஸ். அதே மாதிரி இவங்க
ஈராக் ஈரான் ரெண்டுமே டர்க்கி இருக்குல்ல, ஓகே. ஈராக் இல்ல, ஈராக் வந்து அரபில் வந்துடும். ஈரான் வந்து பெர்ஷியன்ஸ், டர்க்கி வந்து பெர்ஷியன்ஸ் கிடையாது, அவங்க டர்க்கிஷ், தனியான ஒரு தனியான ஒரு இனம் இப்படியான இருக்கு. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க எல்லாம் முஸ்லிம், ஈராக்கும் முஸ்லீம், ஈரானும் முஸ்லீம், சவுதியும் முஸ்லீம், இதுல அரப் நான் அரப் இருக்கு, ஷியா நான் ஷியா, ஷியா சன்னி இருக்கு. இன ரீதியா அவங்க எல்லாம் வேற வேற ஆள். ஸோ அந்த வித்தியாசமும் இங்க இருக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து அந்த பாலிடிக்ஸ்ல பிரதிபலிக்கும். அந்த அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய அரசியலில் இது எல்லாமுமே பிரதிபலிக்கும். ஏன் வந்து ஈரான் மீது படையெடுத்துச்சு, எதுக்கு ஈராக் வார் நடந்துச்சு, அதோட சேர்ந்து ரொம்ப முக்கியமான இன்னொன்று இருக்கு, அமெரிக்கா ஆதரவு அமெரிக்க எதிர்ப்பும் இருக்கு. அந்த ரீஜன்ல 3 விஷயம் பிளே பண்ணும், அரப் நான் அரப், ஷியா சன்னி, அமெரிக்கா ஆதரவு அமெரிக்க எதிர்ப்பு. இது எல்லாமே சேர்ந்துதான் அந்த அந்த ரீஜன்ல மிடில் ஈஸ்ட்னு சொல்றோம்ல, ஜியோபாலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ன்றது இது மூணு எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அப்ப ஈரானை பொறுத்த வரைக்கும் ஷியா மெஜாரிட்டி, நான் அமெரிக்காவோ, ஆமா அமெரிக்க எதிர்ப்பு இருக்கு. ஓகே. அதோட சேர்த்து நான் அரபும் கூட. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்ல அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல இருந்து தனித்துவமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் விரும்பாம இல்ல, அங்க இருக்கக்கூடிய இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகளும் விரும்பாம தான் இருக்காங்க. அப்போ கண்டும் காணாம இருப்பாங்க சில நேரங்கள்ல. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு அளவுக்கு வந்து ஒரு தீர்வுக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. ஷியா சன்னி பிரிவு, நான் அரப் பிரிவு, அதெல்லாம் இல்லாம ஈரானையும் இந்த ஜோதியில ஐக்கியமாக்குறதுக்கான வேலையை சைனா இறங்கி செஞ்சுட்டு இருந்தது. சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தி அவங்க 2 பேரும் டேபிள்ல உட்காந்து பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தது. அந்த சமயத்துல தான் இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அப்படின்றது அந்த டைம் உட்காந்து அது அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படிதான் ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பயங்கரமா இஸ்ரேலினுடைய இருப்பை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நாடு, இஸ்ரேல் செய்யக்கூடிய அத்துமீறல்களை அநியாயங்களை தைரியமாக கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நெய்பரிங் கண்ட்ரி. அதுவும் வெறும் இஸ்ரேல் மட்டும் கிடையாது, அமெரிக்கா அந்த ரீஜன்ல நடத்தக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதை தைரியமாக சர்வைவ் ஆக முடியுமா ஈரானால? ஈரான் சர்வை ஆயிட்டு தான் இருக்குல்ல. 2 பெரிய அவங்களுக்கு ஒரு 4000-5000 வருஷம் பாரம்பரியம் இருக்கு, சரியா? அந்த பாரம்பரியம் இருக்கு. அதோட சேர்ந்து அவர்கள் அதாவது அந்த ஒரு 4000 ஆண்டு தொடர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு இனம் இருக்குல்ல, அந்த இனத்திற்கு வந்து ஒரு டெக்னிக்கலா பொருளாதார ரீதியா அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும். அந்த தொடர்ச்சி அவங்கள வந்து பாதுகாக்கும். ஸோ அந்த வகையில ஈரான் வந்து தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அவங்களுக்கு நான் சொல்றேன்ல, இப்போ மற்ற ரீஜனால மற்ற நாடுகளால கிடைக்கப்பெறாத ஒரு நியூக்ளியர் டெக்னாலஜியை எப்படி ஈரானால உருவாக்க முடிஞ்சது? அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் தான் அங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, சவுதிக்கு தான் அங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, டெக்னாலஜிக்கலா பயங்கர ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாரும் சொல்லலாம், அதுக்கு முன்னாடி ஷாவுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து அமெரிக்கா கொடுத்த இந்த டெக்னாலஜி, அதனாலதான் வந்து அவங்களால இன்னைக்கு யுரேனியம் என்ரிச் பண்ண முடியுது, பெரிய ஒரு அணுகுண்டை தயாரிக்க முடியுதுன்னு. அதே மாதிரி டெக்னாலஜி எல்லா நாடுகளும் தானே கொடுத்தாங்க, ஏன் ஈரானால சாதிக்க முடிஞ்சது? நான் சொல்றேன், அந்த கல்ச்சரல் தொடர்ச்சி இருக்குல்ல, அவங்களால அதை சாதிக்க முடியும், தங்களை பாதுகாக்க முடியும். தனியா ஒரு விஷயத்தை நீங்க எவ்வளவு பெரிய பொருளாதார தடை போட்டாலும் அதை மீறி தேசத்தால சர்வை ஆக முடியும். அதை அப்படியே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு பொருத்த முடியும். அப்படியே கொண்டு தமிழ்நாட்டை ஏன் வந்து நம்ம ஒரு மற்ற மாநிலங்களுக்கு டிஸ்டிங்டிவா பாக்குறோம்? ஏன் பாக்குறோம்? இவங்களுக்கு ஒரு 4000 வருஷம். இப்பதான் சமீபத்துல கண்டுபிடிச்சோம், இரும்பு வந்து நீங்கெல்லாம் வந்து செம்ப வச்சு தட்டிக்கிட்டு இருக்கும்போதே நாங்க இரும்பு வச்சு தட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற அளவுக்கு நம்மால் இன்னைக்கு சொல்ல முடியுது. அப்போ அதான் இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க, இப்போ தமிழ்நாட்டை ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாடாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இதோட ஜிடிபி அப்படின்றத சமீபத்துல சொன்னாங்கல்ல, இதோட ஜிடிபியை மற்ற ஒரு தனி நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஜிடிபி அப்படின்றது இந்த நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு கல்ச்சரல் கண்டினியூட்டி இருக்குது நம்மளுக்கு. நம்ம வந்து அப்பவே வந்து ட்ரேட்ல ரொம்ப டெக்னாலஜி கொடுத்தா நீங்க ஏன் பண்ண முடியாதுன்னு சொன்னப்பே எனக்கு தமிழ்நாடு உதாரணம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் நீங்க ஒரு ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கும் உத்தரப்பிரதேஷ் கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பிடிஆர் வந்து சொல்லியிருந்தாரு. நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் அங்க உன்னால நீ பண்ண முடியாது, அங்க இண்டஸ்ட்ரி நீ நடத்த முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அது மக்களை குறை சொல்லல, நம்ம அந்த ஆட்சியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு கலாச்சார தொடர்ச்சி இல்லாம இருக்கிறதும் அது ஒரு பிரச்சனை இருக்கு. பொருளாதார ரீதியான ஒரு தொடர்ச்சி இல்லாமல் இருக்கிறதும் அங்க பிரச்சனை. 2வது அதனுடைய பிரதிபலிப்பாதான் ஆட்சியாளர்கள் வருவாங்க. ஆனா அந்த ஆட்சியாளர்கள் அந்த நிலைமையை மாற்றுவதற்கு ராடிக்கலா திங்க் பண்ணி மாற்றுறதுக்கான வேலையை செஞ்சாங்களான்னு பாத்தீங்கன்னா செய்யவும் இல்லை.
அப்படின்ற போது நம்ம ஒட்டுமொத்தமாக அப்படியே தான் அந்த ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். அங்க வெறும் மக்களை குறை சொல்லக்கூடாது, நீ காட்டு மிராண்டின்னு சொல்லக்கூடாது, நீ நாகரிகமற்றவன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் தவறான வார்த்தைகள், இதெல்லாம் சீமானோடைய வார்த்தைகள். நம்ம அப்படி பேசக்கூடாது. உண்மையா அதுதான் ப்ராக்டிக்கலா உண்மை, அதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இந்த உண்மையை பேசணும். பட் இந்த உண்மையில் இருந்து நாம் இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுமே தவிர பெருமை கொண்டாடுவதற்கு கிடையாது. அப்ப ஈரானை நம்ம பெருமையா சொல்லல, அவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்குது, மற்ற நாடுகள்லாம் இப்பதான் உருவாச்சு, அப்படிலாம் நம்ம சொல்லல. பட் ஆனா அதே நேரத்துல என்ன சொல்றோம், அதை வச்சு என்ன பண்றோம், அதை வச்சு அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்க போதும் கூட அந்த நாட்டால சர்வை பண்ண முடியுது அப்படின்னா இதுதான் காரணம். இந்த காரணத்தை நாம் பொருள் முதல்வாதத்தின் அடிப்படையில புரிஞ்சுக்கிறோம். ஈரான் மேல என்னால போர் தொடுக்க முடியும், அது ஒரு இஸ்லாமிக் லால நடக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஒரு முஸ்லிம் மெஜாரிட்டி கண்ட்ரி, அதனால என்னால ஓப்பனா டிக்ளேர் பண்ணி ஒரு போரை ஸ்டார்ட் பண்ண முடியும், நான் தாக்குதல் நடத்துறேன்னு என்னால கிளைம் பண்ண முடியுன்றதுக்கு அது ஒரு முஸ்லிம் கண்ட்ரின்றது ஒரு அப்பர் ஹேண்டா இருக்கா இஸ்ரேலுக்கு? மற்ற நாடுகள் பெரிய ஒரு எதிர்ப்போ அல்லது கண்டனமோ தெரிவிக்காமல் இருக்கிற அந்த பின்னணியில இருந்து கேட்கிறேன். அதுவும் ஒரு காரணம். ஆனா அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்களால யார் யார் மேலெல்லாம் எளிதாக ஒரு பிராண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இஸ்லாமிய நாடுகள், ரெண்டாவது சோசியலிசத்தை முன்னிறுத்தி நகரக்கூடிய நாடுகள். நம்ம ஏற்கனவே இப்ராஹிம் தரோரை பத்தி பேசணும். இன்னைக்கு இப்ராஹிம் தரோரை வீழ்த்தணும் அப்படின்னு மேற்கத்திய நாடுகள் யோசிச்சுன்னா, அப்புறம் தமிழ் யூடியூபே பத்திக்கிச்சு, அதையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். பர்கினோ ஃபாசோ மேல எப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கத்திய நாடுகள் எடுக்க முடியும்னா, ஈரானுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதே மாதிரி பர்கினோ ஃபாசோக்கும் இன்னொரு காரணம் இருக்கும். இங்க இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டியை இந்த நாடு குலைக்குது, உலக வர்த்தகத்துக்கு ஒரு தடையாக இருக்குது. என்னன்னா ஒண்ணும் இல்லை, என் நாட்டுக்குள்ள அந்த நாடு சொல்றதுக்கு அனுமதிக்கல அப்படின்ற ஒரு உலக வர்த்தக அந்த செயின் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ற வேலையை அது செய்யுது. வேற ஒண்ணும் கிடையாது. நான் ஐபோனோ ஆப்பிள் கம்பெனியோ மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோ இல்ல மிகப்பெரிய நிறுவனங்களும் ஐபோன் தயாரிக்கிறது, இல்லைன்னா மொபைல் ஃபோன் தயாரிக்கிறது, லேப்டாப் தயாரிக்கிறது, அப்புறம் பேட்டரி தயாரிக்கிறது, எலான் மஸ்க் கம்பெனி மிஸ் பண்ணிட்டேன். இது ஒரு பொருளாதார செயின் இருக்குது. அது இந்த செயின் எப்படி அப்படின்னா, இங்க இருக்கிற வளத்தை அப்படியே அள்ளிட்டு போயிடும், அங்க போய் இன்னொரு நாட்டுல எங்க சீப்பான லேபர் கிடைக்குதோ அந்த நாட்டுல உட்காந்து அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ணும், அப்புறமா அது போய் மற்ற நாடுகள்ல சேல் பண்ணும். சரியா? அப்போ இந்த செயின் இதுதான் செயினா. இந்த செயின்ல நான் கொடுக்குறேன் பாத்தீங்களா உனக்கு மினரல்ஸ், அந்த நாட்டு சேர்ந்த மக்களுக்கு அந்த மொபைல் ஃபோன் பயங்கர காஸ்ட்லியா கிடைக்கும். உற்பத்தி செய்யறான ஒரு நாடு தன்னுடைய மனித சக்தியை பயன்படுத்தி அந்த நாட்டிலையும் பயங்கர காஸ்ட்லியா தான் கிடைக்கும், இன்னொரு நாட்டுல பயங்கர சீப்பா கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டுல அந்த மொபைல் ஃபோன் பயங்கர சீப்பா கிடைக்கும். அப்படியே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க, மொபைல் ஃபோனுடைய ரேட்டு இந்தியாவில் எவ்வளோ? நல்ல ஒரு ஃபாக்ஸ்கான்ல இங்கதான் அசம்பிள் ஆகுது. ஐபோன்லாம் லட்சக்கணக்கில். இந்தியாவில் ஒரு ஐபோன் இன்னைக்கு ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் ஏதோ வந்துருச்சு போல. சரியா? அதோட ரேட்டை நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நம்ம மனித உழைப்பை பயன்படுத்தி தான் நம்ம அதை அசம்பிள்லாம் வச்சுக்கோம். சைனாலேயும் அசம்பிள்லாம் நடக்குது. அதோட ரேட்டு இங்க 1.5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா, எந்த வகையிலையும் சம்பந்தமே இல்லாத அமெரிக்காவில் வெறும் 1 லட்ச ரூபா தான். இன்னொரு நாட்டுல நான் பாதி பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, ஃபாரின் போயிருப்போம் மச்சான் வாங்கிட்டு வா. அதற்கு தேவையான அடிப்படையான இந்த கோபால் போன்ற முக்கியமான தனிமங்களை கொடுத்த அந்த நாட்டு இருக்குல்ல, காங்கோ, பர்கினோ ஃபாசோ, இந்த மாதிரி யோசிச்சே பார்க்க முடியாது அவங்களால. பயங்கரமா இருக்கும் அந்த ரேட், அவங்களாம் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. முதல்ல அங்க போய் விற்கவே, அதே ஐபோன் எடுத்துட்டு போய் இந்த நாடு எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்போம் எல்லாத்தையும். அப்போ இந்த பொருளாதார சர்க்கிளை பிரேக் பண்றாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கும். நீ கேட்ட கேள்வி ஆமாம், ஈரான் மீது கூடுதலாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு அதே பக்கத்துல இருக்கக்கூடிய சவுதி அரேபியா என்ன செய்தோ அதை தான் ஈரானும் செய்யுது. அதை ஒரு குற்றச்சாட்டா ஈரான் மேல வைக்க முடியும் உங்களால. பாருங்க மாஷாமீனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க எவ்வளவு ரோகா இருக்குது அந்த ரீஜன்ல. பக்கத்து நாடுகள்ல எல்லாம் அந்த ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. ஹிஸ்புல்லா பாருங்க லெபனான்ல என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு, ஈமன்ல பாருங்க ஹவுதீஸ் என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி அவர்களால் காரணம் காட்ட முடியும். ஆனா அதே வேலையை இஸ்ரேலும் செய்யும், அமெரிக்காவும் செய்யும் அந்த ரீஜன்ல. அதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றேனே, ISISன்றது ஒரு பயங்கரவாத அமைப்பு. அந்த பயங்கரவாத அமைப்புக்கு தொடக்கத்துல ஆதரவு கொடுத்தது, பால் கொடுத்து வளர்த்தது இவங்கதான். இப்போ இன்னைக்கு சிரியாவுடைய புதிய அதிபர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாருல, அவர் அவர் தலைக்கு பல மில்லியன் டாலர் விலை வச்சது அமெரிக்கா. அவர் அல்குவேதால ஒரு கமாண்டரா இருந்த அந்த ரீஜன், அவர் தான் இன்னைக்கு சிரியாவோட அதிபர். அப்போ இதற்கு முன்னாடி இருந்த அதிபர் என்ன பண்ணாரு, ஏன் அவ்வளவு அதிகமா அவருக்கு எதிராக அப்படிப்பட்ட ஒரு போர் நடந்துச்சு, ஏன் அவர் தூக்கி எறியப்பட்டாரு, அவர் மீது சில விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஆனா அதை தாண்டி அந்த ரீஜன்ல அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடாக ஒரு அதிபராக இருந்தார்.
பஷர் அல் அசாத். பஷர் அல் அசாதை நான் வீழ்த்துறேன், ஆனா ஒரு தீவிரவாத பாரம்பரியம் கொண்ட ஒரு நபர், அவரை தான் நான் தேடிக்கிட்டு வேற இருந்தேன். அவர் அல்குவேதால ஒரு கமாண்டரா இருந்தவர். அவர் இன்னைக்கு அந்த நாட்டினோட அதிபராக போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னும் வெக்கமே இல்லாம அவரை மீட் பண்றாங்க நேர்ல. ட்ரம்ப் வந்து மீட் பண்றாரு. அப்புறம் சிரியா மேல போடப்பட்ட பொருளாதார தடைகளை நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்றாரு. அவருடைய செயல்பாட்டை பார்க்கவே இல்லை. அவர் யாரை எங்கிருந்து வந்தாருன்னு தெரியும் எங்களுக்கு நல்லா. அவர் எப்படி அந்த சிரியாவை கொண்டு போக போறார் அப்படின்றத வெயிட் பண்ணி கூட பார்க்கல. ஆனா பஷர் அல் அசாத் வீழ்ந்த அடுத்த செகண்டே அவரை மீட் பண்றாங்க, அந்த புதிய அதிபரை மீட் பண்றாங்க. உடனடியாக பொருளாதார தடைகளை விலக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாரபட்சம் இருக்குல்ல, அப்படின்ற போதுதான் நம்ம ஈரான் அப்படின்ற அந்த விஷயத்த நாம வந்து ஆதரிக்க வேண்டும். ஈரான் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அந்த வகையில தான் ஏன் வந்து நீங்க பாகுபாடா பாக்குறீங்க அப்படின்றது கேள்வி நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இன்னைக்கு அணுகுண்டு இருக்குதா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவரோட ஒரு என்ன சொல்றது, அவருடைய ஒரு அரசியல், இந்த மாதிரி நம்ம நிறைய லீடர்ஸ் நம்ம வந்து இப்போ ஹிட்லர் வந்து 2வது உலக போறது ஹிட்லருடைய சர்வைவலுக்கு ஒரு முக்கியமான அது தேவைப்பட்டது, அதை நடத்தினாரு. அவர் சர்வைவ் ஆகணும், இந்த பாலிடிக்ஸ்ல இருக்கணும், அதற்காக இது எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாரு. பாலஸ்தீன் நடத்தினாரு, இப்போ ஈரான் கிட்ட வந்திருக்காரு. until he falls or get out of the power இது தொடர்ந்து கொண்டே இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. இப்போ சமீபத்தில் இதுக்கு நீ கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு ஏன் வந்து கடகடன்னு போய் ஈரான் மேல தாக்குதல் எஸ்கலேட் ஆயிட்டே போகுது ஒரு இடத்துலயுமே. ஏன் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்ல ஏதோ ஒரு வகையில திசை திருப்ப வேண்டிய தேவை இருக்கு. தன்னுடைய ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய தேவை பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு இருக்கு. இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்னைக்கு போர் நிற்குதோ அன்னைக்கு வந்து அவர் வந்து அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படும். அடுத்த நாளே அவர் வந்து சிறைக்கு போறதுக்கான பதட்டம் இருக்க வரைக்கும் தான் அவருக்கு இந்த பதற்றத்தின் மூலமா மக்களை திசை திருப்பிக்கிட்டே இருக்கணும். தன்னுடைய அந்த கொலிஷன் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதை பாதுகாக்க முடியும். ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல்ல அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்துல 120 சீட்டு, அந்த 120 சீட்ல பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கட்சிக்கு இருக்கக்கூடிய எம்பிகளோட எண்ணிக்கை வெறும் 32 தான். அப்போ மீதம் இருக்கிறதெல்லாம் வந்து யாரோடைய ஆதரவோட இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியில தான் இருக்கிறாங்க. அப்ப கூட்டணி ஆட்சியில இவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமுமே தீவிரமான வலதுசாரிகள் எல்லாருமே. அப்ப அந்த தீவிர வலதுசாரிகளுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த தீவிர வலதுசாரிகள் என்ன கோருகிறார்கள் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கெல்லாம் நீ வந்து ஒரு மிக சும்ம சொப்பனமாக திளங்கணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை கொத்து கொத்தாக கொலை செய்யணும். அப்போ இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு கருதக்கூடிய ஈரான் மீது நீ நடவடிக்கை எடுக்கணும். இதையெல்லாம் செஞ்சேன்னா நான் வந்து உனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றதான். அப்போ அவர்களுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வெள்ளிக்கிழமை கூட ஒரு ஆட்சி கவிடக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு. என்ன அப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியல, இவங்க தான் தொடர்ந்து போர்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்விஸ்ட்லாம் இருப்பாங்க. அதாவது ரெகுலரான ஆர்மி கிடையாது, தேவைப்பட்டா ஆர்மியில வந்து அவங்க வந்து என்ரோல் பண்ணணும். அந்த ரிசர்விஸ்ட்ல யார் யாரெல்லாம் இடம்பெறுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீவிரமான யூத மதம் இருக்குல்ல, அதை பின்பற்றக்கூடிய இளைஞர் அமைப்பு இருக்கு. அந்த இளைஞர் அமைப்பை சேர்ந்தவர்களும் வந்து இராணுவத்துல பணியாற்றணும்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்றாரு. தீர்மானத்தை கொண்டு வர நம்ம ஊர்ல இருந்து வர கால்லாம் கேட்டிருந்தாங்க, தெரியுமா தெரியாதா? பாலஸ்தீன் டைம் இப்போ பஜ்ரங் தள்லாம் நாங்க வரோம், நாங்க வந்து சண்டை போடுறோம்லாம், இவங்கெல்லாம் வரைந்து பயன்படுத்தி, பட் அங்க இருக்கிறவன் நான் வரக்கூடாதுன்றான். அவனுக்கு தெரியும். அப்ப யோசிச்சு பாரு, அங்க இருக்கக்கூடிய தீவிர வலது தெரிஞ்சு போச்சு ஜியோனிஸ்ட், பக்கா ஜயோனிஸ்ட். அவனுக்கு என்ன சொல்றாங்க, ஜயனிஸ்ட் யூத் வந்து நீங்க என்லிஸ்ட் பண்ணக்கூடாது, கட்டாய என்லிஸ்ட் அப்படின்றதுல நீ கூடாது, விருப்பப்பட்டா அவன் வரட்டும் அப்படின்னு. அப்ப இவன் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்றாரு, கட்டாயமா வந்து சண்டை போடணும். ஏன்னா உனக்கு மட்டும் என்ன வித்தியாசம், மற்றவங்களாம் சண்டை போடுறானே அப்படின்ட்டு. அப்ப இவனுக்கு தீவிர வலதுசாரி கட்சிகள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க, இது நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசி நேரத்துல விட்ரா பண்றாரு. அதனால இந்த இஸ்ரேல் அரசை கவிழ்க்கணும்னு கொண்டு வரப்பட்ட தீர்மானம் ஜஸ்ட் 61 ஓட்ல அவரு ஜஸ்ட் தின் மெஜாரிட்டியா தப்பிக்கிறாரு. எப்ப நடந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை தான் நடந்துச்சு அந்த விஷயம். கடைசி நேரத்துல விட்ரா பண்ணிக்கிறாரு. ஓகே இந்த ரொம்ப சரியா சொல்லணும்னா, தீவிரமாக அந்த ஜியோனிசத்தை முன்னெடுத்து செல்ல அந்த அமைப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய, இல்லைன்னா அந்த கல்ட்ல, இல்லைன்னா அந்த கல்ச்சர்ல உறுதியாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அமைப்புன்னு இருக்குது. அந்த இளைஞர் அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் வந்து ஆர்மியில வந்து சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஆர்மி நீங்க நடத்தக்கூடிய அந்த சண்டை இருக்குல்ல, இஸ்ரேல் ஆர்மி நடத்தக்கூடிய சண்டை, அதற்கு ஐடியாலஜிக்கல் பேஸா இருக்கிறவங்க அவங்க தான் இருப்பாங்க. நாங்க போய் சாவ மாட்டோம், ஆனா நீங்க போய் சாவுங்க, இதுதான் மேட்டர். அப்ப பெஞ்சமின் நெத்தன்யாஹூ செஞ்சது ஏதோ ஒரு வகையில ஒரு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி அமைப்பு என்ன சொல்லுது, நோ நாங்களாம் சண்டைலாம் போட மாட்டோம், நாங்கள் தூரத்துல இருந்து தூபம் போடுவோம், நீங்க போய் சாவுங்க, நீங்க போய் செத்துருங்க, அது உங்களுடைய இது அப்படின்றது. அப்போ தின் மெஜாரிட்டியில நீங்க தப்பிச்சிருக்கு.
இஸ்ரேல் கவர்மெண்ட், பெஞ்சமின் நெத்தன்யாஹுவோட கவர்மெண்ட். அப்போ கவுந்துச்சு ஆட்சி, கதை முடிஞ்சிச்சு. அப்போ ஆட்சி கவிழாம இருக்கிறதுக்கு பிஸ்கெட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுல ஒரு பிஸ்கெட் தான் இன்னைக்கு ஈரான் மேல நடத்தக்கூடிய தாக்குதல். ரெண்டாவது விஷயம், ஈரான் இன்னைக்கு ரிலேட்டிவ்லி வீக்கா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி வீக்கா இருக்கு. எந்த வகையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி லெபனான்ல செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு, ஹசன் நஸ்ரல்லாவுடைய படுகொலை பிறகு, இஸ்ரேல் லெபனானுக்குள்ள புகுந்து நடத்தின தாக்குதலுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு இன்னைக்கு வீக்கா இருக்கு. அதே மாதிரி எமேன் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஹவுதீஸ் வந்து ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு. ஹவுதீஸ் மேல தொடர்ந்து தாக்குதல், ஹவுதீஸ் வந்து ஒரு மாதிரி சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இவங்கெல்லாம் வீக்கா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈராக், சிரியால செயல்பட்ட ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் அதெல்லாம் அடிச்சு ஒழிக்கிற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பஷர் அல் அசாத் வந்து இன்னைக்கு ஆட்சி கவிழ்ப்பு நடத்தப்பட்டிருக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் ப்ராக்சியா ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்ட அமைப்புகள் எல்லாமுமே இன்னைக்கு சப்ரஸ் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமா ஹமாஸ் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதை விட ஹமாஸ் சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே அவங்களால இன்னைக்கு இதற்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்க முடியாத சூழல்ல இருக்காங்க. டிஃபென்சிவ் மோட்ல இருக்கிறாங்க. ஹமாஸினுடைய முக்கியமான இஸ்மாயில் அனியா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, யஹ்யா சின்வர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, இன்னும் நிறைய முக்கியமான கமாண்டர்ஸ் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஈரானை கை வைத்தால் யார் எல்லாம் எதிர்த்தாக்குதல் நடத்துவாங்க இஸ்ரேல் மேல, அவங்க எல்லாருமே அந்த அச்சுறுத்தல் எல்லாமுமே இன்னைக்கு இல்ல சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களே மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்காங்க. இது தாண்டா சமயம், இதை பயன்படுத்திக்கிட்டு ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்றதான் இஸ்ரேலினுடைய விருப்பமா இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த தாக்குதலை வேகமா செய்யறாங்க. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தான் வளர்த்து விட்ட ஒரு பையன் அவன் அந்த வேலையை செய்யறான்ற போது அவனை விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை. ஆனா அதே நேரத்தில் அவன் செய்யக்கூடிய பயங்கரமான ஒரு வேலை, இந்த வேலையை வந்து ஆதரிக்கவும் முடியல, எதிர்க்கவும் முடியல. அப்ப அமெரிக்கா என்ன சொல்லுது, எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது இந்த தாக்குதலுக்கும். ஆனா அதே நேரத்துல இஸ்ரேல் தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு வழக்கம் போல இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. என்னடா பாதுகாத்துக் கொள்றது, நீங்க மட்டும்தான் வாழ வந்தீங்களா, அப்படித்தான் அது. இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமைகளும் அதற்கு இருக்கு, அமெரிக்கா அதற்கு முழு ஆதரவை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் எனக்கு தெரியாதுன்னு அமெரிக்கா சொல்லுது. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய முக்கியமான அமெரிக்கன் இன்ஸ்டலேஷன் அதுக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகரிக்கப்படுது. அப்புறம் தேவையில்லாம அமெரிக்கர்களுக்கு அந்த ஏரியால இருக்க வேணாம்னு சொல்லி எல்லாத்தையும் வாபஸ் வாங்குறாங்க. அதே போல ஈராக்ல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்டலேஷன்ல இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் சொந்த நாட்டுக்கு அழைக்கப்படுறாங்க. இந்த ஏற்பாடெல்லாம் அவங்க எல்லாம் செய்யறாங்க. அப்புறம் இன்னொரு கூடுதலா ஒரு வார்த்தை, அவன் அடிக்கிறான் அப்பா, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, டே உன் ஆள் தாண்டா அவன், அப்பா அவனுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, ஆனா நீ வந்து என் நாட்டு மேல அடிக்கக்கூடாது, என் நாட்டு இன்ஸ்டலேஷன் மேல எதுவும் கை வைக்க கூடாது. அந்த ரீஜன் ஃபுல்லா அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்கு. கத்தார்ல இருக்கு, கத்தார்ல தான் மிகப்பெரிய இராணுவ தளம் இருக்குது, அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ தளம் இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 ட்ரூப்ஸ் அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பஹ்ரைன்ல வச்சிருக்கிறாங்க, யுஏஇல இருக்கு, சவுதி அரேபியால இருக்கு, எல்லாத்துலயும் வச்சிருக்கிறாங்க, ஒமான்ல இருக்கு, எல்லாத்துலயும் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த இன்ஸ்டலேஷன் மேல ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது, நடத்துனீங்கன்னா நாங்க வந்து களத்துல வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்லாம் யார் கொடுத்த ஆயுதம்? அமெரிக்கா. யார் கொடுத்த ஊக்கம்? அமெரிக்கா. அப்போ நீ வந்து ஊக்கம் கொடுப்ப, நீ ஆயுதம் கொடுப்ப, நீ அவனுக்கு காசு கொடுப்ப, அந்த ஆயுதத்தை வச்சு அவன் என்ன தாக்குவான். ஆனா நான் வந்து உன்னை தாக்கக்கூடாது, உன்னுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, நடத்தினா நான் வந்து களத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றேன். இது என்ன நியாயம்? இதை கேட்க யாருமே இல்லையா? அதே மாதிரிதான் இன்னைக்கு காசால நடந்துட்டு இருக்கக்கூடியது என்ன நியாயம்? கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இந்த மாதிரியான சூழல் தான் அங்க இருக்குது. கேட்கறதுக்கு தேவையான எல்லா அமைப்புகளும் வாய்ப்பு இருக்கிறாங்க அப்படின்றதான் பார்ப்போம். ஆனா இது வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட், இது கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும். மற்ற நாடுகளுடைய தலையீடு அப்படின்றது எங்க இருந்து வரும்? இன்னைக்கு ரஷ்யா வந்து யுக்ரைன் விவகாரத்துல அவங்க வந்து பிஸியா இருந்தாலும் கூட, நாளைக்கு ஈரானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ரஷ்யாலாம் வந்தா பெரிய வார் ஆயிடும். ரஷ்யா டைரக்டா அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இல்லாட்டினாலும் கூட ரஷ்யாவோட பேக்கப் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜி. ஏன்னா இன்னைக்கு ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ட்ரோன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு அகென்ஸ்டா அது பயன்படுத்துறது ட்ரோன்ல பெரும்பாலும் வந்து ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய ட்ரோன் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்ற போது நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது எப்படி வந்து ரஷ்யா வாயை பொத்திட்டு சும்மா இருக்கும்? ஆனா ஒப்பீட்டளவுல பார்க்கும் பொழுது இவனுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் இருக்குல்ல, இஸ்ரேல் சாதாரணமா தன்னிச்சையா வளரல. இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் எல்லாமுமே வந்து வெறும் அமெரிக்கான்னு நம்ம சுருக்கம், வல்லாதிக நாடுகள் எல்லாமே, எல்லா வல்லாதிக நாடுகளும் போட்டு தீனி போட்டு எல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன், அந்த இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து
அவனுங்களை சொந்தமாலாம் உருவாக்குனது இல்லை, இவ்வளவு பேர் ஊத்தி வளர்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஈரானினுடைய நிலைமை 20 வருஷமா பொருளாதார தடைக்கீழ இருக்கு. அதுக்கு நடுவுல தான் இவங்க வந்து ரஷ்யாவுக்கே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ட்ரோனை இவங்க அவங்களுடைய தொழில்நுட்பத்துல தயாரிச்சு வச்சிருக்காங்க. சொந்த தொழில்நுட்பத்துல உருவானது. இத்தனை தடை இருக்குது, இதை மீறியும் அப்படித்தான் அவங்க வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஏர்ஃபோர்ஸ். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபிளீட்ஸ் எல்லாமே, விமானங்கள் எல்லாமே ரொம்ப பழமையானது. எப்பயோ ஷா காலத்துல அமெரிக்கா கொடுத்த விமானம், அதை இன்னைக்கு ஒட்டி ஓட்டு வச்சுக்கிறேன். F-14, F-16 இல்லை F-4, F-6 நினைக்கிறேன், அந்த பழமையான ரக விமானங்கள். அப்புறம் சோவியத் யூனியன் காலத்துல ஈரானுக்கு கொடுத்த விமானம் மிக் சீரீஸ், அதுல சில விமானங்கள் வச்சிருக்காங்க. லேட்டஸ்ட் விமானங்கள் எதுவுமே ஈரானிடம் கிடையாது. லேட்டஸ்ட்னு பார்க்க போனா இஸ்ரேல் கிட்ட F-16 இருக்கு, F-17 இருக்கு, F-35 வச்சிருக்கு. இந்த மாதிரியான விமானங்கள் வச்சிருக்கு, லேட்டஸ்ட் விமானங்கள் வச்சிருக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து ஒரு போர்னா அந்த போர்ல வந்து ரொம்ப முக்கியமானது மன உறுதி, போருக்கான தேவை அந்த நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலை ஒப்பிடும் பொழுது ஈரான் மக்கள் இன்னைக்கு அந்த போரினுடைய தேவை உணர்ந்திருக்கிறாங்க, மாரலா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாங்க, இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில அவங்க மாரலா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்புறம் ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்க போனா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான அம்சம். ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேலுடைய செயல்பாடு அப்படின்னா தமிழ் படத்துல வந்து ஒரு வில்லன் வரும், ஸ்டார்டிங்ல டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்போம், கடைசியா ஹீரோ வந்து அவன் வந்து காலி பண்ற மாதிரி தான் தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கேன். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து வர நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். இன்றைய நம்ம நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு கருத்து நினைக்கிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க. வேற என்னென்ன டாப்பிக்ல நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஏதாவது மாத்திக்கணும் அப்படின்னா அதையும் நிச்சயமாக கமெண்ட்ல கூறுங்க, நாங்கள் பரிசீலிக்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த பாட்காஸ்டை பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.